லப்பர் பந்து படத்துல வர மாதிரி கிரிக்கெட் விளையாட போகும் ஹஸ்பண்டை வந்து தடுக்கக்கூடிய வைஃபா வருவாங்க அப்படின்னா எந்த மாதிரியான ராசிகள்? ஃபர்ஸ்ட் அமையக்கூடிய ராசி வந்து மிதுனம். குருவா இருந்து வழி நடத்தி அவங்க செய்யற தப்புகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்டிச்சு நல்வழிப்படுத்தணும்னு பண்ணுவாங்க. ஆனா கடைசியில இவங்களே அவங்களுடைய விளையாட்டுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களுடைய காரியங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஜெயிக்க வைக்கிறதுக்கும் துணையா இருப்பாங்க. அடுத்ததான் வந்து இதே மாதிரியான ஒரு கேரக்டர்ல வந்து அமையக்கூடிய ராசி அப்படின்னு போனா கன்னி ராசி தான். ஸோ அதே கன்னி ராசிக்கு 7ஆம் இடமான மீனம் வராங்க. ஸோ மீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே அங்கேயும் வந்து குரு தான் வராரு. அப்போ இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய செயல்பாடுகளையும் வந்து அவங்க எடுத்து வழி நடத்துவாங்க. மனைவி கையில தான் கண்ட்ரோல் ஜாஸ்தியா இருக்கும். மனைவின்னு வரும்போது இவர் அடங்கிதான் போய் ஆகணும். ஸோ இந்த ராசிக்காரர்கள் நீங்க வந்து உங்களுடைய மனைவி வந்து மீன ராசியா இருக்கும்போது இந்த மாதிரியான செயல்பாடுகளும் இந்த மாதிரியான சூட்சும ரகசியம் அறிந்து நீங்க வந்து அந்த திருமண வாழ்க்கையை கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா மனைவி வந்து உங்களுக்கு சூப்பரா அமைவாங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராசியில வந்து அமையிறது வந்து கடகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கடகத்துக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மகர ராசி வராங்க. சனி ஆதிக்கம் வருது. ஸோ அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரன் அப்படிங்கிறதையும் சனியும் நீங்க சேர்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் ஆகாத ஒரு வீடா இருக்கும். இவங்க என்ன பண்ணாலுமே இவங்க தடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன் இந்த குரு கான்செப்ட்ல நம்ம இருக்கணும் அப்படின்னா இப்படிதான் இருக்கணும், நம்ம லைஃப் இப்படிதான் எடுத்துட்டு போகணும், அப்போதான் நம்ம லைஃப்ல முன்னேற முடியும் அப்படின்னு. ஸோ அந்த கான்செப்ட்ல கடகத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 7ஆம் இடத்துல இந்த மாதிரி மனைவி அமையும் போது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.